ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரிட்டர்ன் பாண்ட்ஸ் இருக்குது. பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெஸ்ட்டு தான். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சில ஹையஸ்ட் ரிட்டர்ன் பாண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சத்யா மைக்ரோ கேபிட்டல் லிமிடெட், இதோட ஈல்டு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 14.8% இருக்குது. இதோட மெச்சூரிட்டி டேட் ஏப்ரல் 2029. அதுக்கப்புறம் கிரேசி பி சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட், ரிட்டர்ன் 12.65% கிடைக்குது. மெச்சூரிட்டி டேட் ஜூலை 2026. அதுக்கப்புறம் வர்தனா ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் 12.37% ரிட்டர்ன் கிடைக்குது. மெச்சூரிட்டி டேட் செப்டம்பர் 2026. அதுக்கப்புறம் மன்பா ஃபினான்ஸ் லிமிடெட் 12.12% ரிட்டர்ன் கிடைக்குது. மெச்சூரிட்டி ஜூலை 2026. அதுக்கப்புறம் ஏர்லி சேலரி சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட், இதோட ஈல்டு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 12.1%. இதோட மெச்சூரிட்டி டிசம்பர் 2026. இதுக்கப்புறம் நாவி ஃபின்சர்வ் லிமிடெட், இதோட ஈல்டு பார்த்திங்கன்னா 11.75% per annum. இது மெச்சூரிட்டி பிப்ரவரி 2026. அதுக்கப்புறம் முத்தூட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி 11.73% ரிட்டர்ன் கிடைக்குது ஈல்டு. மெச்சூரிட்டி ஆகஸ்ட் 2030. அதுக்கப்புறம் ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் 11.5% கிடைக்குது. மெச்சூரிட்டி ஏப்ரல் 2031. அதுக்கப்புறம் அவந்தி ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஈல்டு 11.46%. மெச்சூரிட்டி டிசம்பர் 26. எப்போவுமே நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், எஃப்டி கோல்டு இது மாதிரி பண்ணும்போதும் இந்த மாதிரி பாண்ட்ஸ்லேயும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% ஒரு 10 to 20% பாண்டில் போட்டிங்கன்னா இதெல்லாம் செக்யூர்டு ரெகுலர் பாண்ட்ஸ். கிறிசல் ரேட்டிங் நல்லா இருக்கிற பாண்ட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கிறிசல் ஏ ரேட்டிங் பார்க்கலாம். அந்த மாதிரி கிறிசல் A+ ரேட்டிங் முத்தூட் ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி நல்ல பாண்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ நம்ம நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். மற்ற இதை கன்சிடர் பண்ணும்போதும் பாண்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.